லாஸ்ட் ப்ராப்ளம் இந்த ₹2.80 40 பைசாவுக்கு தானே பார்த்தோம். ஆமாங்க சார். ஓகே டன். அடுத்த கணக்கு. ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளின் விகிதம்னு போட்டிருக்கலாம். ஓகே, இந்த கணக்கு என்ன பண்ணணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எது சரியானதுன்னு கொடுத்துருக்கு. ஒரு விகிதம் கொடுத்துருக்கு, ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்ஸ் இதுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது, மற்றபடி ப்ரொசீஜராகவும் செய்யலாம். ஷார்ட்கட் என்னென்னா இந்த ரெண்டு இந்த ரேஷியோ வேல்யூவை ஆட் பண்ணணும். 3 + 2 = 5. இந்த 5ஆல் இங்கே இருக்கக்கூடிய எந்த நம்பர் டிவைட் ஆகும்னு பார்க்கணும். அதான் ஆன்சர். சரியா, சிம்பிளாக முடிக்கக்கூடிய கதை இதுதான். இப்போ ஆன்சர் 55 வரும். எப்படின்னு ப்ரொசீஜராக பார்த்தீங்கன்னா மாணவர்களின் விகிதம் அப்படி ஒரு ஆள் வந்து 3x, ஒரு ஆள் வந்து 2xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, மாணவர் 3x, மாணவிகள் 2x, அந்த மாதிரி. இது பாய், இது கேர்ள். இவங்களுடைய விகிதம் எப்படி இருக்குன்னா 3xம் 2xையும் கூட்டினா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது வரும்? மொத்தம் 5x. ஓகேவா, 5x. இதில் ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்கும்போது எது ஈஸியாக கட் ஆகுமோ அதான் ஆன்சர். இப்போ வந்து 55 தான் ஈஸியாக கட் ஆகும். 5x = 55 இருந்தால் மட்டும்தான் இந்த கரெக்டாக வரும். x = 11 போட்டிங்கன்னா கரெக்டாக இது கூட்டி பாருங்கள். 11 33 + 11 22, டோட்டலி 55 வரும். அப்போ இந்த இது ஒரு இது மட்டும்தான் நமக்கு ஆன்சர் செட் ஆகும். ஓகேவா, எண்ணிக்கை கொடுத்து கீழே ஆப்ஷனில் எண்ணிக்கை கொடுத்து மேலே ரேஷியோ கொடுத்து கீழே எண்ணிக்கையில் எந்த எண்ணிக்கை சரியானதுன்னு கேட்டாங்கன்னா அந்த ரேஷியோவை ஆட் பண்ணிட்டா போதும். ஆட் பண்ணிங்கன்னா 5. அந்த 5ஐ கீழே இருக்கக்கூடிய எந்த நம்பருக்கு ஈஸியாக வந்து கட் ஆகும்னு பார்க்கணும். இந்த 55ங்கிறது முழுவதுமாக கட் ஆகும், மீதி வரக்கூடாது. ரிமைண்டர் வராமல் எது கட் ஆகுமோ அந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். 3 + 2 5. 5ங்கிறது ஒன்று எதாவது நீங்கள் இதில் டிவைட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகுன்னா ஃபுல்லாக கட் ஆகுன்னா 55. ஸோ ஆன்சர் 55. அடுத்த ப்ராப்ளம். இந்த 14வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ளதில் குறைந்த மதிப்புடைய விகிதம் எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லோவஸ்ட் ரேஷியோ? இந்த கணக்கு அடிக்கடி கேட்பாங்க. இதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஒவ்வொன்றையாக நீங்கள் டிவைட் பண்ணால் கூட ஆன்சர் கிடைக்கும், பாயிண்டில் கிடைக்கும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிலவங்களுக்கு. இதை வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம். எப்படின்னா பாருங்க, ஆப்ஷன்ல இருந்தா போக போறோம். கொடுக்கப்பட்டுள்ளதில் முக்கியமான கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ளதில் குறைந்த மதிப்புடைய விகிதம் எது? அப்போ லோவஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 4 ஆப்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோலேருந்து எடுக்கிறேன். 7/15 எடுக்கணும். அடுத்தது பக்கத்தில் உள்ள அடுத்த வேல்யூ எடுக்கணும். 7/15. அப்புறம் வந்து 15/23. என்ன பண்ணணும்னா கிராஸ் பண்ணி இதில் டோட்டல் போடணும். இதை கிராஸ் பண்ணி இதில் டோட்டல் போடணும். ஓகேவா, அப்ராக்சிமேட்லி வேல்யூ போட்டால் போதும். இப்போ இதை நீங்கள் கரெக்டாக பிரிக்கிறீங்கன்னா 23 × 7 7 21, மீதி 2 7 14 2 16 161 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதில் போடுங்க. 161. 15 × 15 225. இதில் எது பெரிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கப்பட்டுள்ளதில் குறைந்த மதிப்புடைய விகிதம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து எழுதியிருக்கேன் 7/15. செகண்ட் ரேஷியோ வந்து எழுதியிருக்கிறேன். எழுதிட்டு கிராஸ் பண்ணியிருக்கிறேன். 23 7 பெருக்கி 161, 15 15 பெருக்கி 225. இதில் எது பெரியன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம சின்னதானே கேட்டுக்கிறாங்க. அப்போ அந்த பெரிய மதிப்புடைய நேராக கீழே இருக்கக்கூடியதை கட் பண்ணிடுங்க. 225 வந்துடுறது தான் பெரிய மதிப்பு, இது சின்ன மதிப்பு. ஓகேவா, அப்போ இது லெஸ் தான், இது கிரேட்டர் தன் வேல்யூ. ஸோ இதை கட் பண்ணிடுறேன். அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது.
அப்போ சின்ன மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 7/15. இப்போ முதல் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு சின்ன மதிப்பு வந்து 7/15. அடுத்தது அந்த சின்ன மதிப்பை தூக்கிட்டு மூணாவது இருக்க வேல்யூ கம்பேர் பண்ணுவேன். அப்போ இது கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் 17/25 எடுக்கிறேன். இதையும் அதே மாதிரி கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிவிட்டு மேலே வேல்யூ எழுதுங்க. 25 7ஆல் பெருக்குங்க. 175. 25 × 7 7×5 35, மீதி 3 7 14 3 17 175 இதில் போடுங்க. அப்புறம் 15 பெருக்கினாலே உங்களுக்கு என்ன தான் வரும்? அப்ராக்சிமேட்லி வேல்யூ போட்டால் போதும். 15 பெருக்கினாலே நம்ம பார்த்தோம் 225 வரும். ஓகே, அப்போ 225 ப்ளஸ் 17 15 பெருக்கும்போது 225 தாண்டி தான் வரும். ஸோ இந்த வேல்யூவும் கட்டு. புரியுதா நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு? அப்போ இதுதான் சின்ன மதிப்பு. அப்போ அடுத்த லாஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறேன். 7/15, லாஸ்ட் வேல்யூ 21/39. இதே அதே மாதிரி கிராஸ் பண்ணுறேன். அப்ராக்சிமேட்லி 40ன்னு எடுத்துக்கிடுங்க. 4 7 28. அப்போ 280 மைனஸ் ஒரு 7 குறைக்கணும், அவ்வளோதான். அப்போ ஒரு 273 வரும். ஓகேவா? ரைட். அப்புறம் 15ஐயும் இதையும் 21ஐயும் பெருக்கணும். 20ன்னு வச்சு பெருக்குங்க, 300 வரும். அப்போ 300 ப்ளஸ் 315. ஓகேவா? 315 வரும். நீங்கள் 300 ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்போ இதில் எது பெரியன்னு பார்த்தீங்கன்னா 300 ப்ளஸ் தான் பெருசு. ஸோ அது கட்டு. ஃபைனலாக நமக்கு ஆன்சர் சின்ன மதிப்பு, இதிலே சிறிய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 7/15. நீங்கள் அதில் சிங்கிள் டிஜிட் இருக்குது, அதனால் அது சின்ன எண் நினச்சிடக்கூடாது. சில கணக்குகளில் வேறு மாதிரி வரும். சின்ன எண்ணே பெரிய எண்ணாக மாறிடும் கடைசியாக. அதனால இதுதான் ப்ரொசீஜர். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் செய்கிறதுக்கு. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பரையுமா துல்லியமாக வகுத்து பாயிண்டில் வரும். உங்களுக்கு என்ன ஐடியா செட் ஆகுதோ அந்த மெத்தடில் செஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? நிறைய மெத்தட் இருக்கும். நம்ம மெத்தட் இந்த மெத்தட். ஓகேவா? சாமி, ஒரு ஆளுக்கு வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு, அது எல்லாருக்கும் தெரியுமா அந்த வீடியோ? தெரியாதுல்ல? ஒரு ஆள் குரூப்பில் வீடியோவில் வந்து நிற்காங்க. அவங்க அப்படியா? சரி. ஓகே. அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 15வது ப்ராப்ளம் பாருங்கள். 5/a 5:a டபுள் ஈஸ்ட் வந்துன்னா ஈக்குவல் டு போடணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுருங்க. டபுள் ஈஸ்ட் வரும்பொழுது ஈக்குவல் டு போடணும். 5:a 5/a அது உங்களுக்கு தெரியும். டபுள் ஈஸ்ட்டுக்கு பதிலாக ஈக்குவல் டு போட்டுவிடுங்க. அப்புறம் 20/28 ஏ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டா போதும். ஏ மேலே கொண்டு போயிருங்க. அப்போது 5 கூட 28 வரும். மேலே இருக்க 20 கீழே வரும். ஏ கிராஸ் ஆகி மேலே போயிடும். இப்போ ஏவுடைய வேல்யூ கிடச்சிரும். 1 5 5 4 5 20 7 4 28. இப்போ ஏவுடைய மதிப்பு 7. ஓகே, இந்த மாதிரி டபுள் ஈஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டு எடுக்கணும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம். 3 மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் உள்ள விகிதம். பிரியா மேடம், உங்களுடைய வீடியோ ஆன்ல இருக்கு, பார்த்துடுங்க. நீங்கள் வேணால் வீடியோவை மியூட் பண்ணிவிடுங்க, இல்லை பாஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ ஆஃப் பண்ணி வைங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. பிரியா எம்னு இருக்குல்ல, அவங்க. வீடியோ ஆஃப் பண்ண தெரியல மேடம்.
அம்மா ஆஃப் பண்ணலாமா? ஆப்ஷன் இருக்குது, டோன்ட் வாட்சிங் கிளிக் பண்ணு கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகும். இப்போ பாருங்கப்பா, 3 மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் உள்ள விகிதம். இப்போ இங்கே பாருங்க, ஒன்று ஹவர்ஸில் இருக்குது, என்ன ஒன்று டேயில் இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ பார்க்க சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு மெத்தடில் ஈக்குவல் பண்ணணும். இப்போ இங்கே 3 மணி நேரம், அப்போ எல்லாமே ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணால் ஈஸியாக இருக்கும். 3 மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ரேஷியோ பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 மணிக்கூர், இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ என்ன வரும்னா 1/8. சரியா? 3 மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் உள்ள விகிதம். ஆன்சர் 1:8. சிம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா? இது நேற்றைக்கு பார்த்த அந்த காசு கணக்கு மாதிரி, 2 ரூபா 80 காசுக்கும் 40 காசுக்கும் உள்ள விகிதம் பார்த்தோம்ல, அதே மாதிரி. இன்னும் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எழுதக்கூடியது இருக்குது பாருங்க, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஒரு மாடல் இருக்குது, சிம்பிளஸ்ட் ஃபார்ம், திட்ட வடிவில் எழுதுகன்னு சொல்லி தமிழில் கொடுத்துருப்பாங்க. ரேஷியோவை பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பாயிண்டில் இல்லாமல் எழுதினா தான் அது திட்ட வடிவம். திட்ட வடிவம்னா A/B = B அந்த மாதிரி எழுதணும், பாயிண்டில் இருக்கக்கூடாது. ஸோ பாயிண்டில் இல்லாமல் இதை எப்படி எழுதலாம்னா, இதை நீங்கள் காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதை எழுதுனீங்கன்னா 1:5 / 2:5 எழுதலாம். நமக்கு கேட்டிருக்கிறது திட்ட வடிவு. மேலையும் கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி வைப்பீங்க. மல்டிப்ளை மேலையும் கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 15/25 வரும். இனிமேல் இதை கட் பண்ணி ஒரு ரேஷியோவாக எழுதுனீங்கன்னா அதுதான் திட்ட வடிவம். 3×15 5×25. அப்போ உங்களுடைய திட்ட வடிவுன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் கொடுத்தீங்கன்னா இருந்தும் திட்ட வடிவத்தில் எழுதுகன்னு கேட்டால் வேற ஒன்றும் கிடையாது, பாயிண்டில் இருக்கும். பாயிண்டில் இல்லாமல் மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம், அதான் ரேஷியோவாக எழுதுகிறோம். ஈஸ்ட்டுனா ரேஷியோவாக எழுதியிருக்கோம். 1.5 / 2.5. புள்ளியை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10. அப்போ மேலே 15 கீழே 25. இனிமேல் இதை கட் பண்ணி சுருக்கி ஆன்சராக போட்டிங்கன்னா ஆன்சர் 3×15 5×25. ஆன்சர் வந்து ரேஷியோ 3:5. இதுதான் திட்ட வடிவம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? ரைட். அடுத்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கணுங்க. அடுத்த ப்ராப்ளத்தை பாருங்க. பதினெட்டாவது கணக்கு. திட்ட வடிவில் எழுதுக தான் இதுவும். இதையும் அதே மாதிரி கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்படி ரேஷியோவாக எழுதி பார்க்கணும். 9 பவரில் 3.04. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்து இந்த மாதிரி பவர்லலாம் வரக்கூடாது. ரேஷியோ A/Bங்கிற மாடலில் கொண்டு வரணும். ஸோ கீழே இருக்கிறதையும் அதே மாதிரி எழுதுவோம். ரேஷியோவாக டிவைடாக எழுதுகிறேன். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா A/m / A/n. இந்த கான்செப்டில் கொண்டு வந்தீங்கன்னா A/m-n. ஓகேவா? படிச்சிருப்பீங்க ஃபார்முலா. பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, அடுக்குகள் வித்தியாசமாக இருந்தால் டிவைட் ஃபார்மேட்டில் இருந்தால் ஒரு 2 ஏக்கு ஒரு ஏ எழுதிட்டு பவரை மைனஸ் பண்ணால் போதும். இது வந்து A/m / A/n. அப்போ நீங்கள் 2 மைனஸ் பண்ணிடுங்க. இந்த 9 மேலே கொண்டு போயிடுவோம். ஒரே ஃபார்மேட்டுக்கு எழுதுவாங்க. அப்போ இது என்ன வரும்னா -2.04 வரும். கீழே ஒன்றுமே இல்லாட்டா என்ன தான் இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது 9 பவர் என்ன வரும், 1. ஆமாம், 3.04லேருந்து எதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, 2.04 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 0 0 1 1.0. அப்போ 9 பவர் 1 கீழே 1. இப்போ ஆன்சர் இன்னும் போட்டுடலாம். அடுத்த லைனில் நீங்கள் 9/1 வரும். அப்போ ரேஷியோ என்னது, புதிய ரேஷியோ 9:1. இதுதான் ஆன்சர், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஒன்றுமே பண்ணலை, ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன்.
எல்லோரும் வந்து கீழே உள்ள ஒன்றை மறந்துடுவீங்க, இதுதான் சம்பவம். ஓகேவா, நீங்கள் 9 போட்டுறக்கூடாது ஆன்சர். 9:1. ஏன்னா திட்ட வடிவிலையாக எழுத சொல்லியிருக்காங்க. A/B ஃபார்மெட்டில் எழுதணும், அல்லாது A:Bங்கிற வடிவத்தில் எழுதணும். ஓகேவா, ரைட். அப்போ 9/1. அடுத்து பாருங்கள், இதுவும் திட்ட வடிவு, சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். அதுக்கு என்னன்னா, இங்கே வந்து பேஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ணலாம், எல்லாமே மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம். இப்போ 4 வந்து எப்படி எழுதுவீங்கன்னா 2² எழுதலாம், அப்படி தானே? அப்போ இந்த 4 2² சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கணக்கு அப்படி எழுதுங்க, இப்போ தான் புரியும். ரேஷியோவை நம்ம டிவைடு ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். அப்போது 4/3.5 ஈஸ்ட் இருக்கிறதுனால டிவைட் போடுறேன். 2/5 அங்கே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கிறேன். அடுத்து எனக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும்னா ஒரே மாதிரி இருந்தால் தான் இந்த ஃபார்முலா போட முடியும், மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 4 2² the whole power என்னது இருக்குன்னா 3.5. அப்புறம் டிவைடட் பை கீழே இருக்கிறத மறந்துடக்கூடாது, 2/5. அப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலானா A/m into A/n equal to A/m the whole power n. அடுக்குகளுக்கு மேலே அடுக்கு வந்துச்சுன்னா அடுக்கு ரெண்டையும் பெருக்கணும். இப்போ A/m into n. அப்போ இதை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்க அடுக்கு ரெண்டையும் பெருக்கணும். 2² இருக்கக்கூடிய 2ஐயும் மேலே இருக்கக்கூடிய 3.5ஐயும் பெருக்குனீங்கன்னா 2 × 3.5 என்ன வரும்னா 7 வரும். 2 10 மீதி 1 3 6 1 7 7 வரும். இப்போ ஒரேடியாக 2 என்ன போட்டுடலாம்னா 7 டிவைட் பை 2/5. இன்னும் போன கணக்கில் உள்ள ரூல் அப்ளை பண்ணணும். போன கணக்கில் உள்ள ரூல் என்னென்னா A/m டிவைடட் பை A/n. ரெண்டு அடுக்குகள் மேலேயும் கீழேயும் சமமாக ஒரே அடிமான நம்பர் இருந்து அடுக்குகள் வித்தியாசமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா கழிச்சு எழுதுனா போதும். போன கணக்கு எப்படி கழிச்சு எழுதினீங்களோ அதே மாதிரி. 2 9 இருந்து மேலேயும் கீழே 9 இருந்துச்சு, ஒரு 9 போட்டோம், அடுக்குகளை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். அதே மாதிரி 2 2க்கு ஒரு 2, அடுக்கில் 7 - 5 கீழே 1. அப்போ 2/2 டிவைட் பை 1. அப்போ 4/1 ஆன்சர். 2² 4. இப்போ ஆன்சர் 4:1. ஓகேவா? அப்போ இதுதான்ப்பா திட்ட வடிவத்தில் எழுதக்கூடிய 1 2 3 4 கணக்கு 3 கணக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்த கணக்கில் வந்து பாருங்கள், கொஞ்சம் இனிமேதான் கொஞ்சம் கணக்குக்குள்ளே வந்திருக்கு. ஓகேவா? பாருங்கள், ஏயின் 25% வருமானம், ஏயினுடைய 25% வருமானம். சதவீதம்னா நமக்கு தெரியும், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். 25/100 எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா பியினுடைய 35%க்கு ஈக்குவலாக இருக்குது. சமம்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஈக்குவல் போட்டுறணும். ஏ மற்றும் பியினுடைய வருமானத்தின் வீதம் கேட்டிருக்காங்க, தட் இஸ் A/B கேட்டிருக்காங்க, அல்லது A:B கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் ஃபைன் பண்ணுறது என்னென்னா A/Bயை மட்டும் ஒரு சைடு கொண்டு வரணும், மீதி எல்லாம் அங்கே கொண்டு போகணும். இவ்வளோதான், சிம்பிள் கணக்கு தான். ரெண்டு சைட்லையும் கீழே இருக்கக்கூடிய 100 அடிச்சிடலாம், பெருக்கல் இருக்கிறதுனால. மேலே இருக்கக்கூடிய 5ஆம் ஏற்பாடு சொல்லி அடிச்சிடலாம் ஒரே இல்லை. 5 25 7 5 35. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஏக்கு கீழே பியை கொண்டு வந்துடுங்க. மேலேயும் வெட்டு கொடுக்கலாம், கீழேயும் வெட்டு கொடுக்கலாம், சமத்துக்கு அங்கே ரெண்டு சைட்லேயும். ஆனால் பெருக்கல் இருக்கணும், ரெண்டு சைட்லையும் இன்டுவாக இருக்கணும். இல்லைனா அந்த சைடும் கொண்டு போய் வெட்டு கொடுக்கலாம். ஓகேவா? அது உங்கள் விருப்பம். A/B அது டைம் வேஸ்ட்டு, நமக்கு டைம் ஷார்ட்டாக முடிக்கிறது தான் பார்க்கணும். அப்போ A/B ஈக்குவல் டு அங்கே ஆல்ரெடி 7 இருக்குது, இந்த 5 எங்கே போயிடும்னா கீழே போயிடும். ஓகேவா? ரைட். இப்போ ஆன்சர் வந்தாச்சு உங்களுக்கு.
A/B எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா A/B தானே கேட்டிருக்காங்க, விகிதம் அல்லது A/B. ஆன்சரில் எப்படி இருக்கோ அப்படி 7/5 இருந்தால் 7/7, 7:5 இருந்தால் 7:5. அடுத்த ப்ராப்ளம். இது கொஞ்சம் முக்கியமான ப்ராப்ளம். P மற்றும் Qவினுடைய தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3. சார் இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் திட்ட வடிவு எழுத சொன்னீங்கல்ல. ஆமாம். இப்போ திட்ட வடிவில் வந்து நம்ம 3/5 தானே ஆன்சர் எழுதணும், 3:5 எழுதணும். 3:5 அல்லது 3/5 அங்கே ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அப்படி, ரெண்டும் ஒன்று தான். ஒன்று தான். அதான் இப்போ நமக்கு ஆப்ஷனில் வந்து 3/5 கொடுத்து 3:5 கொடுத்தா நம்ம எப்படி எழுதணும்? 3/5 தானே கொடுக்கணும். அப்போ அப்படி ரெண்டும் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? சரி சார். உங்களுக்கு ஒன்றில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்னா A/B அல்லது A/B, ரெண்டில் எதுனால ஒன்று தான் இருக்கும். சரி சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாடலை பாருங்கள். 21வது ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை பாருங்க. ப்ராப்ளம் P/Q, அதாவது P/Q கொடுத்துருக்குறாங்க 2:3. அப்புறம் Q/R கொடுத்துருக்குறாங்க 4:5. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒருக்கா ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் A/B, B/C காமன் நம்பர் அதில் சென்டரில் வைக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். அதில் PQRனுடைய விகிதம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிப்போம். அல்லது இப்போ ABCD கணக்கில் AD கேட்டிருந்தாங்களா, அதே மாதிரி இந்த PQRக்கு Pயும் Rயும் கேட்டிருக்காங்க, ரேஷியோ P மற்றும் Rனுடைய ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் இதை சால்வ் பண்ணணும். PQR போட்டுட்டு ரெண்டு ரேஷியோவும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? PQனுடைய தற்போதைய விகிதம் கொடுத்துருக்குறாங்க, QRனுடைய ரேஷியோவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு ரேஷியோவும் கொடுத்துட்டு அதிலேருந்து Pக்கும் Rக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நீங்கள் பழைய ப்ரொசீஜர் படி PQR போட்டுட்டு கம்பைன் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர் இதுதான். கம்பைன் பண்ணி ஆன்சர் எழுதணும்னா PQR வரிசையாக போட்டுட்டு PQக்கு 2-3 போடுவீங்க. அப்புறம் இன்னொரு பிளாங்க்கு வந்து 3 போடணும். QRக்கு 4/5 போட்டுட்டு, இது நிறைய மெத்தடில் செய்யலாம். சிலவங்க டக்குன்னு ஷார்ட்டாக போட்டுருவீங்க. அந்த மெத்தட் படித்தவங்க அதிலே படிச்சிருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிலவங்க டைரெக்டாக போட்டுருவீங்க. நம்ம எல்லாமே ப்ரொசீஜராக கரெக்டாக ஒரே மாதிரி போட்டு, ஏன்னா ஷார்ட்கட் மறந்துனா முடிஞ்சு. ஸோ எல்லாத்துக்கும் காமனாக PQR சென்டரில் 2 ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இந்த இருக்குது Q. ஸோ அது சென்டரில் வர மாதிரி எழுதிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 2 நாள் 8, 3 நாள் 12, 3 5 15. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் Pக்கும் Rனுடைய விகிதம் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ Pனுடைய மதிப்பு 8 Rனுடைய மதிப்பு 15. கட் பண்ணி போட முடிஞ்சால் ரெண்டையும் கட் பண்ணி போடணும். இங்கே கட் பண்ணி போட முடியாது. அதனால் இது ஆன்சர். ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு விட வேண்டியதான். சில இடங்களில் கட் பண்ணி போட்டிருப்பாங்க, சில இதில் கட் பண்ணாமலே போட்டிருப்பாங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் இப்படியும் இருக்கும். 2 ரேஷியோவை வழி கணக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க, வயது கணக்கு மாதிரி கொடுத்துட்டு நம்மளை அந்த கணக்குன்னு சொல்லி டைரெக்டாக கொடுக்காம வார்த்தைகளில் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம். பிடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. அடுத்து விகிதம் காண்கன்னு போட்டிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். திட்ட வடிவத்தில் எழுதணும்ல, அதே ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி நம்பரில் எழுத ட்ரை பண்ணணும். 16 எப்படி எழுதலாம்னா 4 ஸ்குவாடுன்னு எழுதலாம். 4 ஸ்குவாடு தான் 16. ஓகேவா? அப்போ இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம். ஓகேவா? 22 வந்து ஹோம்ஒர்க்காக போட்டு ஆன்சர் போடுங்க, என்ன வரும்னு பாருங்கள். ஓகேவா?
ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 16:1 கொண்டு வரணும். அடுத்தது அடுத்த கணக்கையும் ஹோம்ஒர்க்காகவே வச்சுக்கிடுங்க, ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணுங்கள். 23யும் 22ம் ஹோம்ஒர்க், ஓகேவா? அதுக்கு ஆன்சர் 2:1 வரணும். அதுனா உங்கள் கணக்கு ஓகே. அடுத்து 24th ப்ராப்ளம். இது ஒரு புதிய மாடல், சராசரி விகிதம், அதாவது மீன் ப்ரொப்போர்ஷன். இந்த மாடலுக்கு பேர் மீன் ப்ரொப்போர்ஷன். மறந்து போவீங்க, நமக்கு இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் வச்சுருக்கிறோம். ஸோ இதை ஒரு தலைப்பாக போட்டு வச்சுக்கிடுங்க, ஒரு பக்கத்தை விட்டு வைங்க. தலைப்பை போட்டு ஒரு கணக்கு சால்வ் பண்ணி கீழே கூட ஒரு 2 கணக்காவது நீங்கள் ஓனா இல்லை நெட்டில் சர்ச் பண்ணியே போடுங்க. இல்லைனா நம்ம அடுத்து ஒர்க் ஷீட் தரும்போது அதில் உள்ள கணக்கு இதில் நோட் பண்ணி எழுதிக்கிடுங்க. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. 2-3 ப்ராப்ளம் இருந்தால் தான் அதை எடுத்து பார்ப்பீங்க. ஸோ ஒரு பக்கம் இதுக்குன்னு ஒதுக்கிடுங்க, சரியா? ஏன்னா அந்த கணக்கு திடீர்னு வந்து நிற்கும். அப்போ அந்த நேரம் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க. மீன் ப்ரொப்போர்ஷன், ஓகேவா? சராசரி விகிதம் கூட்டி எழுதிடாதுங்க, சராசரி கேட்டிருக்காங்கன்ட்டு. இது ஒரு மெத்தட். எப்படின்னா ரூட்டுக்குள்ளே போட்டு பெருக்கி வெளியே எழுதணும். எப்படி? ரூட் ஆஃப் போட்டு XY, இதுதான் மெத்தடு, ஃபார்முலா மாதிரி, ஓகேவா? அப்போ உங்களுக்கு ரூட்டுக்குள்ளால 2 வேல்யூவும் பெருக்கணும். 0.08 into 0.32. இது பாயிண்டில் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இதே நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தரேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம ஒரு சாம்பிள் கணக்கு ஒன்று போடுறோம், ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரும், ஓகேவா? சாம்பிள் கணக்கு எப்படின்னா இந்த இருக்குது, மேலே எழுதுகிறேன். ஒரு சராசரி விகிதம் காண்கன்ட்டு நான் கேட்குறேன். என்ன கேட்கலான்னா ஒரு 16 ஒரு 25, இது ரெண்டுக்கும் நீங்கள் சராசரி விகிதம் கேட்டிருக்காங்க. சராசரி இந்த கணக்கு எழுதிடுங்க ஃபஸ்ட், அப்போ புரியும். சராசரி விகிதம் காண்கன்னு சொல்லிட்டு 16 மற்றும் 25, ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் XY 16 பெருக்கல் 25, ஓகேப்பா? இப்போ இந்த 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே எடுக்கலாம். 4 வெளியே வந்துடும், இங்கே 5 வெளியே வந்துடும். அப்போ இதோடைய மீன் ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா 20. புரிஞ்சுது? அதே மாதிரி இங்கேயும் பிரித்து எழுத முடிஞ்சால் பிரித்து எழுத தெரியணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரேடியாக வெளியே எழுதணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரதுபடி பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியை ரிமூவ் பண்ணணும். புள்ளியை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கணும்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு புரியுறது மாதிரி சொல்லி வந்தோன்னா புள்ளியை ரிமூவ் பண்ணணும். இப்போ 0.08 புள்ளியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக பண்ணால் போதும், நீங்கள் மொத்தமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. 0.08க்கு 2 டிஜிட், 2 டிஜிட்னா 100ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ 100ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது 8ஆக மாறும், கீழே 100 வந்துடும், ஓகேவா? அதே மாதிரி இங்கே மேலே இங்கிலே 100ஆல் பெருக்குவீங்க, அப்போ 32 கீழே 100. இப்போ உங்களுக்கு புள்ளிங்கிற பிரச்சனை கவலை இல்லை. 2 100க்கு ஒரு 100 நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம், ஓகேவா? 2 100க்கு ஒரு 100 வெளியே எடுத்துக்கலாம், கடைசியாக சுருக்கி போடுவீங்க. அப்போ என்ன வரும்னா 100 வெளியே வந்துடும். 2 100க்கு ஒரு 100 வெளியே எடுத்துட்டேன். இப்போ 1/100 ரூட்டுக்குள்ளே 8 பிரிக்கிறீங்க. 2 பெருக்கல் 2, ஓகேவா? 32 எப்படி பிரிப்பீங்கன்னா டா போட்டு பார்க்கணும். 32 2 16 2 8, அப்புறம் 2ஆல் திரும்ப 4 2, ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை 2 இருக்குது? 3 4 5, 2 4 5. 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கலாம். அப்போது உங்களுக்கு கடைசியாக ஒரு 2 மொத்தம் எத்தனை 2 வெளியே வரும்? 1 2 3 4 2 வெளியே வரும். 2 பெருக்கல் 2 கீழே 100. இவ்வளோ ரூட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ அதை சுருக்கி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் 2 4 4 2 8 2 16/100ன்னு வரும். அப்போ ஆன்சர் எழுதும்போது புள்ளி போட்டு வச்சுக்கணும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.16ங்கிறது ஆன்சர். இதுதான் மீன் ப்ரொப்போர்ஷன். பாயிண்டில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், நம்பர்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஈஸியாக போட்டுருவீங்க. இந்த மாதிரி பாயிண்டில் கொடுத்தா தான் நீங்கள் மாட்டுவீங்கன்ட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. தெளிவாக செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி புள்ளியை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்கள், அப்போ கன்ஃபியூஸ் இருக்காது. சிலவங்க போட்டுருவீங்க, உடனே ஈஸியாக போட்டுருவீங்க, ஓகேவா? புள்ளியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 100 வெளியே எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். 100 வெளியே எடுத்துட்டேன். அப்புறம் 8க்கு டா போட்டு 3 தடவை வரும், 2 3 தடவை வரும். அப்புறம் 32க்கு டா போட்டிங்கன்னா 5 2 வரும்.
கடைசியாக எல்லாமே ரூட்டுக்குள்ளே போட்டுட்டு ஒரு பேருக்கு ஒன்று வெளியே எடுக்கலாம், 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கலாம். 2 ஒரே மாதிரி இருந்தால் ஒரு செட்டு வெளியே எடுப்போம்ல, அப்போ இந்த 2க்கு ஒரு 2, அப்படி மொத்தம் எல்லா பேரும் வெளியே எடுக்கும் பொழுது உங்களுக்கு 4 2 வெளியே வரும். அப்போ 2 4 4 2 2 16/100 வரும். ஆன்சர் 0.16. ஓகேவா? ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த கணக்கு. இது அடிக்கடி கொஸ்டின்ல வர மாதிரிங்க. 3வது விகித சமன் என்ன ஒன்று, 4வது விகித சமன், அப்படி 2 டைப் உண்டு. 3வது விகித சமன்னா மொத்தம் ஆல்பபெட்டிக்கலில் 3 எழுத்து தான், A B C, இந்த 3ஐயும் வச்சு வரக்கூடியது தான் இந்த கணக்கில் இருக்கும். 4வது விகித சமன் கணக்கில் வந்து ABCD வரைக்கும் வரும், அவ்வளோதான். ஜஸ்ட் அவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு 3வது விகித சமன்னா ஃபார்மெட் எழுதி தரேன். எப்படி இருக்குன்னா A/B இது ஃபார்முலா மாதிரி எழுதிக்கணும், B/C இதுதான் ஃபார்முலா. 3வது விகித சமன் காண்கன்னு கேட்டாங்கன்னா இந்த ABCயை வச்சு நம்ம எழுத போனால் இப்படி தான் எழுத முடியும், A/B அப்புறம் B/C. ஓகேவா? ரைட், இதுதான் ஃபார்முலா. 3வது விகித சமன் காண்க அப்படின்னு எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கணும். சரியா? 3வது விகித சமன் அப்படின்னா 3 எழுத்து தான் இருக்கும், ABC. அப்புறம் 4வது விகித சமனுக்குள்ள ஃபார்முலாவை இங்கே பக்கத்தில் எழுதி வச்சுட்டு போயிடுறேன். 4வது விகித சமன்னா வேறு ஒன்றும் கிடையாது, மொத்தம் 4 லெட்டர்ஸ் எடுக்கணும், ABCD. இதை விகிதமாக எழுதுனீங்கன்னா எப்படி எழுதணும்னா A/B = C/D. இது ஃபார்முலா, 4வது விகித சமனுக்குள்ள ஃபார்முலா. 4 லெட்டர்ஸ் எடுத்துட்டு இது 4வது விகித சமன். ஓகேவா? 4வது விகித சமனுடைய ஃபார்முலா A/B = C/D முடிச்சு. 3வது விகித சமனுக்குள்ள ஃபார்முலா A/B, திரும்ப அந்த B மேலே வரும், B/C. எனக்கு ஈக்குவல் டு ஃபார்மேட் எழுதணும் அதுக்காக. ரைட், சரி. 3வது விகித சமன் காண்க. இங்கே எந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா A லெட்டர்ஸ் இருக்குது, B லெட்டர்ஸ் இருக்குது, என்ன ஒரு லெட்டர் எது இல்லை, C இல்லை. நீங்கள் Cன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை Xன்னு கூட வச்சு செஞ்சுக்கலாம். 3வது எண்ணை வந்து எப்படி வச்சுக்கலாம், Xன்னு, அந்த எண் Xன்னு எடுத்துக்கலாம். 3வது விகித எண், 3வது எண் X. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட போகிறேன். ஓகேவா? அப்போது A உங்களுக்கு தெரியும் 4, B தெரியும் 8, C வந்து Xன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் தூக்கி போடுங்க, கதை முடிஞ்சு. அப்போ A-னுடைய வேல்யூ 4, B-னுடைய வேல்யூ 8, திரும்ப B-னுடைய வேல்யூ 8, C-னுடைய வேல்யூ X. இப்போ X கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், கிராஸ் பண்ணிட்டா போதும். X மேலே வந்துடும், இங்கே வந்துடும், 8 அங்கே போயிடும், 8 × 8 4 கீழே வந்துடும். 1 நாள் 4, 2 நாள் 8. இப்போ X-னுடைய மதிப்பு 16. 3வது விகித சமன் 16. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சா? 2வது எல்லாம் எடுத்து ஒருக்க பார்க்கணும், இல்லைன்னா மறந்து போகும். திரும்ப ஒரு கணக்கு கொடுத்துருக்கு, இதை சால்வ் பண்ணி பாருங்க. 3வது விகித சமன் கேட்டிருக்கு. இங்கே A வந்து தெரியும் 12, B வந்து தெரியும் 18, C தெரியாது X. ஃபார்முலா A/B = B/C. 3வது விகித சமன் ஃபார்முலா. இப்போ Aக்கு 12 போடுவீங்க, Bக்கு 18 போடுவீங்க, ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு, திரும்ப Bக்கு 18, Cக்கு X. கிராஸ் பண்ணணும், ஆன்சர் வரும். கிராஸ் பண்ணிங்கன்னா X = 18 × 18, X இங்கே வந்துடும், 12 இருக்க இடத்துல. இந்த 18 அப்படியே மேலே போயிடும், 12 அப்படியே கீழே வந்துடும். கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். இதில் பாதி 6, இதில் பாதி 9, 23 6, 3 9, 92 18. ஆன்சர் 27, 93 27. சரியா? 3வது விகித சமன் 27. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் 27. 4வது விகித சமன் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. 4வது விகித சமனுக்கு உங்களுக்கு ஃபார்முலா நோட் பண்ணி தந்திருக்கேன். A/B = C/D. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். A-னுடைய மதிப்பு பாயிண்டில் கொடுத்துருக்கு. A-னுடைய மதிப்பு 0.12, B-னுடைய மதிப்பு 0.21,
சீனுடைய மதிப்பு 8, டிக்கு தெரியாது எக்ஸ். இதெல்லாம் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். (0.12) divided by 0.21 equal to sec 8 divided by x. அந்த சைடில் மேலே இங்கேயும் நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அங்கே அப்போ மல்டிப்ளை பண்ணி மேலே இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 12/21 வரும். 8/x. இது வந்து 3ஆம் வாய்ப்பாடால் போகும். ஸோ 4×3 12 7 3 21. என்ன கிராஸ் பண்ணுங்கள், எக்ஸ் இங்கே வந்துடும், 8 கூட 7 போயிடும், மேலே இருக்க 4 கீழே வந்துடும். 1 நாள் 4 2 நாள் 8. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 14. 4வது விகித சமன் என்ன கிடச்சிருக்கு? 14 கிடச்சிருக்கு. அடுத்தது உள்ளது காம்பவுண்ட் ரேஷியோ. இதுவும் ஒரு நியூ மாடல். அங்கே ஆல்ரெடி நீங்கள் மீன் ப்ரொபோர்ஷன் பார்த்த மாதிரி இது காம்பவுண்ட் ரேஷியோ ஒரு தனி டைப். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க. எப்போது ஒருக்கா தான் இந்த ரேர் கணக்கு வரும்போது தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா கணக்கு கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் லெட்டரெல்லாம் தனியாக எடுக்கணும். அதான் கூட்டு விகிதம். காம்பவுண்ட் ரேஷியோ 2 செட்டு ப்ராக்கெட்டாக நான் அதை பிரிப்பேன். இவங்களாம் இந்த 2 டீமாக பிரிக்கிறேன். 2 டீமுக்கு நடுவில் ஒரு ரேஷியோ போட்டுறேன். எவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் இருக்கவங்கலாம் ஒரு டீம் போங்க, செகண்ட் இருக்கவங்கலாம் 2ஆம் டீம் போங்க, எவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அப்போ ஃபஸ்ட் இருக்கவங்களெல்லாம் 2 பெருக்கல் கூட்டக்கூடாது, பெருக்கணும். கூட்டுன்னு கொடுத்துருப்பான், நிறைய பேர் கூட்டிடுவீங்க. இதுதான் தப்பு பண்ணக்கூடிய இடம். கூட்டு விகிதம் இங்கே பெருக்கணும். 2 பெருக்கல் 3 பெருக்கல் 10. முதல் இருக்கவங்கலாம் ஒரு சைடு, அப்புறம் 2வது இருக்கிறவங்கெல்லாம் 2வது சைடு. 5 பெருக்கல் 9 பெருக்கல் 4. இடையில ரேஷியோ இருக்குது, இவ்வளோதான். இதை சால்வ் பண்ணி போட்டால் ஆன்சர் என்ன வரும்னா 60:180 வரும். அப்படி விட்டு போயிடக்கூடாது. ஆன்சரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 60:180 இருந்தால் ஓகே, இல்லைனா இந்த ரெண்டையும் கட் பண்ணி சுருக்கியிருப்பாங்க. 4×6 3×6 18. ஓகேவா? 0க்கு 0 அடிச்சிட்டேன். இப்போ ஆன்சர் 1:3. காம்பவுண்ட் ரேஷியோட ஆன்சர் இந்த ப்ராப்ளத்துக்கு 1:3. புரிஞ்சா? எப்போது ஒரு கணக்கு தான் இப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு தெரியும். காம்பவுண்ட் ரேஷியோனாலே இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே ரேஷியோ கொடுத்து ஒரு 3 4 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வைக்கணும். ஈஸ்ட்டு போட்டு செகண்ட் இருக்கிறதெல்லாம் அடுத்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வைக்கணும். ஓகேவா? அடுத்த மாடல் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் கொடுத்துருப்பாங்க. தொடர் விகிதத்தில் இருக்குது. நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 3 விகித சமன் உள்ளதுக்கு என்ன ஃபார்முலா தான் வரும். a/b = b/c. 3வது விகித சமன்னு கேட்கவும் செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி 3 வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு தொடர் விகிதத்தில் கொடுத்தாச்சுனாலே நம்ம அதை ஏபிசின்னு எடுத்தோம்னா இந்த ஃபார்முலா தான் அதுக்கு செட் ஆகும். a/b = b/c. அப்போ இதை ஃபார்முலா படி எழுதினீங்கன்னா ஏக்கு இடத்துல எக்ஸு, பிக்கு இடத்துல 6 ஈக்குவல் டு திரும்பியும் பிக்கு இடத்துல 6, சிக்கு இடத்துல 12. 6 6ன்னு சொல்லி வெட்டிடக்கூடாது. ஒரு 6 மேலே இருக்குது, ஒரு 6 கீழே இருக்குது, வெட்டக்கூடாது. இந்த சைடும் இந்த சைடும் வெட்டிக்கலாம். 1×6 ஈராறு 12 வெட்டிக்கலாம். அப்புறம் மேலே இங்கேயும் வெட்டிக்கலாம். 1×2 3×2 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. கிராஸில் மட்டும் வெட்டக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு 2 சைடு வேல்யூ இருந்துச்சுன்னா கீழே வெட்டிக்கலாம், மேலே வெட்டிக்கலாம். கிராஸில் வெட்டக்கூடாது. சைடில் மேலே இங்கேயும் வெட்டிக்கலாம். ஒரே சைடில் மேலே இங்கேயும் வெட்டிக்கலாம். ஆன்சர் 3. ஓகேவா? அடுத்தது இந்த கணக்கு வர பார்த்துருங்க. இந்த கணக்கும் அடிக்கடி கேட்குறாங்க. 30வது கணக்கு ஈஸியான கணக்காக இருக்கும்.
ஜஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண தெரிஞ்சால் போதும். இப்போ எக்ஸினுடைய வேல்யூ இப்போ எக்ஸ் பை ஒய் எக்ஸ் இஸ் டு ஒய்னா எக்ஸ் பை ஒய் இப்போ 2/5. இப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸினுடைய வேல்யூ 2, ஒய்யினுடைய வேல்யூ 5. ஓகேவா? இதுதான் இதனுடைய மீனிங். எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2:5னா என்ன மீனிங்னா எக்ஸினுடைய மதிப்பு 2, ஒய்யினுடைய மதிப்பு 5ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு? 5x + 3y ஹோல் டிவைடட் பை 5x - 3y. இதில் ஒன்றுமே பண்ணண்டா, அந்த எக்ஸினுடைய இடத்துல எக்ஸுக்கு வேல்யூ போடணும், ஒய்யினுடைய இடத்துல ஒய்யினுடைய வேல்யூ போடணும். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக கட் பண்ணணும். 5 கூட எக்ஸை போட்டிங்கன்னா 52ன்னு எழுதிடக்கூடாது, I2 10ன்னு எழுதணும். ஓகேவா? 5 × 2 அப்புறம் +3 × ஒய்யினுடைய மதிப்பு 5 டிவைடட் பை 5 × அதுதான் 2 - 3 × 5. அந்த ஃபார்முலாவில் அப்படி அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவில் நம்ம எக்ஸினுடைய வேல்யூ ஒய்யினுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ 10 + 15 டிவைடட் பை 10 - 15 மேலே மேலே என்ன வந்திருக்கு? 25. கீழே -5. ஓகேவா? இப்போ குறைஞ்ச 5 I5 25. ரேஷியோ மைனஸில் இருக்கவே இருக்காது, ஞாபகம் வச்சுக்கிறேங்க. மைனஸில் வந்தால் விட்டுறணும். சரியா? நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் A/B அல்லது அந்த மாதிரி வரக்கூடியது. மைனஸில் ரேஷியோ வராது. ஓகேவா? மைனஸில் இருந்தால் கண்டுக்கிட வேண்டாம். இது இத்தனை பங்கு அத்தனை பங்கு, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு ஆன்சர் 5:1. ஓகேவா? ரைட்டு. மைனஸில் இருக்குன்ட்டு போட்டுறக்கூடாது, -1. ரேஷியோவில் மைனஸ் வராது, நோட் பண்ணி வைக்கணும். அப்புறம் அது 31th ப்ராப்ளம். 2 எண்களுடைய விகிதம், அந்த எண் என்னன்னு தெரியாது. 2 எண்கள், ஒரு எண் 6x, மற்றொரு எண் 7x என்க. ஓகேவா? இதுதான் நமக்கு தெரியக்கூடிய இவ்வளோதான். இரு எண்களின் விகிதம் 6:7. அப்போ ஒரு எண் 6xன்னு எடுத்துக்கணும், ஒரு எண்ணை 7xன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? கூடுதல் கொடுத்துருக்கு 260. அந்த 2 எண்களினுடைய டோட்டல் கொடுத்துருக்கு, சம் கொடுத்துருக்கு. கூடுதல் 260. எனவே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அந்த 2 எண்களையும் கூட்டினா உங்களுக்கு 260. 2 எண்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 6x, இன்னொன்று 7x. ரெண்டையும் ஆட் பண்ணால் 260 தான். 7 6 13x ஈக்குவல் டு 260. ஒரு 13 13 ஈர் 13 26. அப்போ வந்து எக்ஸினுடைய மதிப்பு 20. என்ன கேட்டிருக்காங்கன்னா அவற்றின் சிறிய எண் கேட்டிருக்கு. சிறிய எண்ணா சிறிய ரேஷியோவாக இருக்கும், சிறிய நம்பருடைய ரேஷியோவாக இருக்கும். 6x சின்னதா 7x சின்னதான்னு கட்டிங்கன்னா 6x தான் சின்னது. அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது சிறிய எண். அந்த கூட்டத்தில் சிறிய எண்ணுங்கிறது 6x. 6 பெருக்கல் 20 120. 7 பெருக்கல் 20 போட்டிங்கன்னா 140 வந்துடும். அப்போ அது பெரிய எண்ணாக மாறிடும். ஸோ சிறிய எண்கிறது 120. 120 140 கூட்டினா 260 வந்துடும். கரெக்ட் தான். சரி, நோட் பண்ணிடுங்க. அடுத்த ப்ராப்ளம் இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஈஸியாக மார்க் வாங்கிடணும். அடுத்து 32வது ப்ராப்ளம். 2 எண்களின் விகிதம் 3:5. அவற்றில் பெரிய எண் 75. 2 எண்களின் கூடுதல் காண்க. இது ஹோம்ஒர்க். சரியா? நீங்களே செஞ்சிடலாம். 2 எண்களை எப்படி எடுக்கணும்? ஒன்று 3x, ஒன்று 5xன்னு எடுத்து செஞ்சணும். ஓகேவா? அடுத்து 33. இரு எண்களின் விகிதம் ஒன்று 3xன்னு எடுத்துக்கணும், ஒன்று 4xன்னு எடுத்துக்கணும். அந்த 2 எண்களின் பெருக்கு தொகை கொடுத்துருக்கு 300. அவற்றில் பெரிய எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ஹோம்ஒர்க். ஆன்சர் என்னன்னு சொல்லிடட்டா? அதுக்கு சொல்லாமல் போயிட்டேனே.
32வது கணக்கு ஆன்சர் 120 வரணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 120 வரணும். 32க்கு 120 வரணும். 33க்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்கு? 2 அவற்றில் பெரிய எண் 20 வரணும். இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு 20 வரணும். அப்புறம் 34 3 எண்கள் 5x 6x 7x அவற்றின் பெருக்கற் பலன் 5670 எனில் பெரிய எண் என்ன? இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் ஹோம்ஒர்க்கு தான். சரி, எல்லாரும் கண்டிப்பாக செய்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். செய்யாம விட்றாதுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கணக்கு. இதை வந்து செஞ்சுட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட்டாக விரும்பலை. பெருக்க தெரியும், எல்லாருக்கும் வெட்டு கொடுக்க தெரியும், கூட்டா கழிக்க தெரியும். சரியா? எப்படி பெருக்கணும்? 5630 பெருக்கல் தானே கேட்டிருக்காங்க. 3721. சரியா? 210xன்னு வரும். பெருக்கி வச்சிங்கன்னா ஈக்குவல் டு 5670ன்னு வரும். 0க்கு 0 கட் பண்ணிவிட்டு 3ஆவது பாடுக்கு போவோமா? போவோம். 3ஆவது பாடு கொடுத்து வெட்டு விடுங்க. எக்ஸினுடைய மதிப்பு கிடைக்கும். அந்த பெரிய எண்ணில் போடுங்க. சரி, ஆன்சர் உங்களுக்கு பெருக்கல் பலனில் கேட்டிருக்கு. சாரி, எக்ஸு கூட இருக்குல்ல. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கியூப் வரும் பார்த்துடுங்க. இதில் தான் பிரச்சனை வரும். எக்ஸையும் பிறகுனா எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸையும் பிறகுனா என்ன வரும்? நம்பரை மட்டும் பெருக்கக்கூடாது, கூட என்னது இருக்குது? எக்ஸ் இருக்குது. அதை நம்ம மறந்துட்டோம். 5x 6x 7x 5x பெருக்கல் 6x ப்ளஸ் பெருக்கல் 7x. அப்போது 5 6 இதை பெருக்கினா தான் 210 வரும். எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர்டு, கூட ஒரு எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் கியூப். அப்போ உங்களுக்கு கட் பண்ணி வரக்கூடிய கடைசி ஆன்சருக்கு என்ன எடுக்கணும்? கியூப் ரூட் எடுக்க வேண்டியது வரும். ஓகேவா? 5670. இந்த கணக்கு நான் வேணால் சால்வ் பண்ணி தரேன். 0க்கு 0. அப்புறம் 3ஆவது பாடு சொல்லி அடிக்கிறேன். 7 3 21, 1 3 3, அப்புறம் மீதி 2 26ன்னு வரும். 8 3 24, மீதி 2 9 3 27. ஸோ 7x கியூப் இஸ் ஈக்குவல் டு 189 இருக்குது. இப்போ திரும்பி 7ஆவது பாடு அடிக்கலாம். 7ஆவது பாடு 1 7 7 7 14 14 போனால் 49. கரெக்டு. 1 7 7 7 14, மீதி 49 வரும். 7 7 49. அப்போ எக்ஸ் கியூப்பினுடைய மதிப்பு இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 27 கிடச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 27. 27க்கு டா போட்டு பார்த்தீங்கன்னா 3ஆல் 9 3 27 3 9. இதை ரூட்டுக்குள்ளே பிரித்து எழுதணும். கியூப் ரூட்டுக்குள்ளேயும் பிரிச்சு 3 வேல்யூக்கு ஒரு வேல்யூ ஈக்குவலாக வெளியே எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்னா 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே எடுப்பீங்க. கியூப் ரூட்னா 3 வேல்யூ ஒரே மாதிரி இருந்தால் வெளியே எடுக்கலாம். 3 3 இருக்குது. அப்போ ஒரு 3 எங்கே வந்துடும்? வெளியே வந்துடும். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 3. ஓகேவா? எக்ஸினுடைய மதிப்பு 3. என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிய எண் கேட்டிருக்கிறாங்க. பெரிய எண் இதில் எது வரும்? 7x வரும். பெரிய எண் 7x. இப்போ 7 × 3 7 21. சரிப்பா, இவ்வளோ கணக்கு முடிச்சிருக்கோண்ணே. 34. ஓகேவா? சேவ் பண்ணிவிடுங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் வேணால் போட்டு வச்சுருங்க. இது ஹோம்ஒர்க் இல்லை, இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்போது ஹோம்ஒர்க் கொடுத்த ப்ராப்ளத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. வீட்டிலேருந்து சால்வ் பண்ணிடுங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? மேக்ஸ் முடிஞ்சு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேவா? கொஞ்சம் தான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துருக்கிறேன். ஈஸியாக முடிச்சிடலாம். இன்னும் மீதி இன்னைக்கு தான் இருந்து எடுக்கணும்ப்பா, டைம் இல்லை. சரி, இன்னைக்கு பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக நடந்தது. இது அடிக்கடி கேட்குறாங்க. நம்ம குடியரசு தின விழா கொண்டாடினாங்களா, அதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருப்பாங்க. அது யாருன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி வரும், இந்த மாதிரி வரும். இந்த டைமில் யார் கெஸ்ட்டாக இங்கே வந்திருந்தாங்கன்னு. அப்போ நம்ம இப்போ கடைசியாக கொண்டாடின
குடியரசு தினம் வந்து 77வது குடியரசு தின விழா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க 3 நாள் பயணமாக இந்தியாவுக்கு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய யூனியன்லேருந்து ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான்டர் லேயன் ஒரு ஆளும், ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அந்தோனியா கோஸ்டா, 2 பேருக்கு நேமே ஞாபகம் வச்சுருங்க. உர்சுலா வான்டன் லேயன் ஒரு ஆள், அப்புறம் அண்டோனியா கோஸ்டா, இந்த 2 பேரும் டெல்லிக்கு வந்திருக்காங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுருங்க. இவங்க தான் சீஃப் கெஸ்ட். உர்சுலா அண்டோனியா, அப்படி 2 பேருக்கு பேர் ஞாபகம், உர்சுலா அண்டோனியா. அப்புறம் உங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு, தடையற்ற வர்த்தகம். என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. எப்போ இருந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னா 2027 ஆக்டிவேட் ஆகுது. இதுக்கு ஒரு தீம் ஒன்று போட்டிருக்காங்க, அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய். ஏன்னா ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான்டேயன் இதை வர்ணித்து இருக்கிறார். இந்த ஒப்பந்தங்கள் வந்து அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க, அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய். ஓகேவா, இந்த வார்த்தையை படிக்கணும், அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய். உர்சுலா வான்டேயன் லேயன் அவருன்னு வர்ணிச்சிருக்கிறார், ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் உர்சுலா வான்டேயன். சரி, அடுத்தது பத்ம அவார்டுகளில் ஒரு 5 பேர் தமிழர்கள். ஓகேவா, இது யாரெல்லாம் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், மூத்த விஞ்ஞானியான புண்ணியமூர்த்தி கிடச்சிருக்கு. ஓகேவா, டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன். ஓகேவா, புண்ணியமூர்த்தி நடேசன். அப்புறம் ஒரு ஓதுவார்னா அந்த கோயிலில் இந்த பாட்டு பாடுவாங்கள்ல சாமிக்கு, ஓதுவார். அவர் வந்து திருத்தணியை சார்ந்த சுவாமிநாதன். ஓகேவா, 2வது திருத்தணி சார்ந்த சுவாமிநாதன். அப்புறம் நீலகிரியை சார்ந்த இந்த ஓவியர், இவர் இறந்து போகிறதா பேப்பரில் போட்டிருந்து அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒன்று பார்த்துக்கணும், அது நமக்கு மேட்டர் இல்லை. நீலகிரியை சேர்ந்த ஒரு ஓவியர் ஆர் கிருஷ்ணன். ஓகேவா, நீலகிரியை சேர்ந்த ஓவியரான கிருஷ்ணனுக்கு ஒரு அந்த அவார்டு கிடச்சிருக்கு, 3வது நபர். அப்புறம் 4வது ஒரு சிலை இருக்குது பார்த்தீங்களா, சிற்பக்கலைஞர், சிற்பம் செய்யக்கூடிய ஒரு கலைஞர், சேலத்தை சார்ந்த நபர் காளியப்ப கவுண்டர். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இவர் ஒரு காளியின் உருவத்தை சிற்பமாக செஞ்சார், அதனால் அவருக்கு அந்த அவார்டு கிடச்சுன்னா காளியப்ப கவுண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் திருவாரூரை சேர்ந்த மிருதங்கம் வாசிக்கிறார்ல, அந்த மிருதங்க கலைஞர் பக்தவச்சலம், இவருக்கும் அந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள். ஓகேவா, பத்மஸ்ரீ. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் அவார்டுகள் பார்க்க வேண்டியது இருக்குது, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி பார்த்தது வந்து இந்த 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, கொஷின்ஸ் 3லேருந்து ஏதாவது ஒன்றாவது எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா, அது மாதிரி அந்த திருவள்ளுவர் அவார்டுகள், சரி, அது கிளியராக ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு 3 அந்த அவார்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும், டெய்லி ஒருக்கா எடுத்து பாருங்கள். ஓகேவா, வெப்சைட்டுக்கு போங்க, வெப்சைட்டில் டெய்லி ஒரு 1/2 மணிக்கூரோ 1/4 மணிக்கூரோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை. ஏதாவது டெய்லி படிக்க வேண்டிய விஷயங்களோ கரண்ட் அஃபேர்ஸோ அப்டேட் பண்ணியிருக்கோ பண்ணலையோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒருக்கா ரிவைஸ் பண்ணிடுங்க. நான் டைம் கிடைக்கிற நேரம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா, ரைட்ஸ். அப்போ 77வது குடியரசு தின விழா வந்திருக்காங்க யாரெல்லாம், 2 பேர். ஒன்று யூனியன் தலைவர், ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா, அப்புறம் ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவர் அண்டோனியா. அந்த அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாயின்னு வர்ணிச்சது யாருன்னு கேட்டால் உர்சுலா. அப்புறம் தமிழகத்தில் மூத்த விஞ்ஞானிக்கு புண்ணியமூர்த்தி, அப்புறம் ஓதுவாருடைய பேர் சுவாமிநாதன், நீலகிரியை சேர்ந்த ஓவியருக்கு பேர் கிருஷ்ணன், சேலத்தை சார்ந்த சிற்பக்கலைஞர் வந்து காளியப்ப கவுண்டர், திருவாரூரை சேர்ந்த மிருதங்க கலைஞர் பக்தவச்சலம். ஓகேவா, ரைட். இவங்களுக்கெல்லாம் பத்மஸ்ரீ விருதுகள். அப்புறம் பழைய கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி எக்ஸாமுக்கு வர கேட்டிருந்தேன். அதில் முக்கியமாக காற்றாடி திருவிழா எங்கன்னா குஜராத்து. ஓகேவா, டாடா ஸ்டீல் நடத்திய செஸ் போட்டியில் அமெரிக்காவை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் வெஸ்லி சோவும் அமெரிக்காவை சேர்ந்த கரிசா சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. அப்புறம் சாலை பாதுகாப்புக்கு டிஜிட்டல் தளத்தை உருவாக்கி கொடுத்தது யாருன்னு கேட்டால் சென்னை ஐஐடி. ஞாபகம் வச்சுருங்க, நம்ம இந்தியாவில் சாலை பாதுகாப்புக்கு ஒரு புதிய டிஜிட்டல் தளத்தை உருவாக்கி கொடுத்தது என்ன ஐஐடினா சென்னை ஐஐடி. அப்புறம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தா. ஓகே, அப்புறம் இப்போ சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா குஜராத்தில் நடந்துச்சு சமீபத்தில். அப்புறம் இது ஒரு முக்கியமானது, ஐநா சபையை சார்ந்த பொதுச் செயலாளர் விருது இந்திய ராணுவ மேஜர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2025 சுவாதி சாந்தகுமாருக்கு. ஓகேவா, சுவாதி சாந்தகுமாருக்கு கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுருங்க, சுவாதி சாந்தகுமாருக்கு.
அமைதி காக்கும் பணியில் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்ததற்காக தெற்கு சூடானில் இந்த நம்ம இந்திய ராணுவ மேஜர் சுவாதி சாந்தகுமாருக்கு ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் விருது. அப்புறம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் ஆணையத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் இமயம் என்ற அண்ணாமலை. அப்புறம் நக்ஷானா தஞ்சாவூரில் இந்த நகர்ப்புற வாழ்விடங்களின் நில ஆய்வு அப்படிங்கிற ஒரு சோதனை திட்டமானது தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டுள்ளது. அப்புறம் திருமணத்துக்கான பதிவு சட்டம் வந்து 1900 அதாவது இந்து மதத்தை சார்ந்த ஒருவர் வேறு மதத்தை சார்ந்த திருமணம் செய்த விரும்பினால் நமக்கு அத்தகைய திருமணத்தினை வந்து எந்த சட்டத்தின் கீழ் பதிவு பண்ணுவாங்கன்னா 1954ஆம் ஆண்டு சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும். அப்புறம் நாட்டிலேயே முதலாக பிரத்யேகமாக குழந்தை பருவ புற்றுநோய் பதிவேடு எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. ஓகேவா, BPCCR சென்னை பாப்புலேஷன் பேஸ்டு சைல்டுஹுட் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி. அப்புறம் புதுக்கோட்டையில் என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு எலும்பு முனை மற்றும் ஒரு சிறிய உடைந்த தங்க துண்டு கிடச்சிருக்கு. ஓகேவா, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் இது கேட்கலாம், ஞாபகம் வச்சுருங்க. தமிழ் தாத்தா உவேசா பிறந்த நாளான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடுறாங்க. பத்மபாணி அவார்டு வந்து இளையராஜாவுக்கு கிடைச்சிருக்கு. உலகம் உங்கள் கையில் திட்டம், அதாவது லேப்டாப் கொடுக்கக்கூடிய திட்டம் முதல் கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஜனவரி 5, 2026 தொடக்கி வைக்கப்பட்டது. டைட்டை மறந்துடாதுங்க. ஜனவரி 5 கையில் 5 விரல் அப்படி படிச்சுடுங்க. உங்கள் உலகம் உங்கள் கையில் அப்படிங்கும்போது கையில் 5 விரல், ஜனவரி 5 அப்படின்னு படித்து வச்சுக்கிங்கன்னா ஞாபகம் இருக்கும். 2026 தமிழ்நாடு 2வது புவிசார் பொருட்கள் இடத்துல இருக்குது. மொத்தம் 74 பொருட்களுக்கு இது வரைக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அதிகமாக வாங்குறது உத்தரப்பிரதேசம் 77 பொருட்களுக்கான புவிசார் குறியீடுகள். மோத்வேத் அப்படிங்கிற திருவிழாவினை கொண்டாடக்கூடிய பழங்குடியினர் யாருன்னு கேட்டால் தோடர் பழங்குடியினர், மோத்வேத். அப்புறம் தமிழகத்தினுடைய முதல் மிதக்கும் உணவகம் எங்கே இருக்குன்னா முட்டுக்காடு. அப்புறம் இந்த இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. குறள் வாரம் டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் குறள் வாரம் கொண்டாடுறாங்க. தமிழக முதல்வர் ஆணை போட்டிருக்கிறார். ஓகேவா, குறள் வாரம் டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கடைசி வாரத்தில் கொண்டாடணும்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் இந்தியாவினுடைய மாசு கட்டுப்பாட்டு கப்பல் இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்டது சமுத்திர பிரதாப். அப்புறம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9. வெளிநாடு வாழ் தமிழர் தினம் வந்து அயலக தமிழர் தினம்னு கொண்டாடுவாங்க ஜனவரி 12. ஓகேவா, 3 நாள். பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னா பெங்களூர். ஓகேவா, இப்போ 40 வரைக்கும் ரிவல்ஸில் பார்த்துருக்குறோம். மீதி உள்ளதை வேணால் நீங்கள் வீட்டிலேருந்து லைட்டாக இருக்க பார்த்துருங்க. ஓகேவா, இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகேவாப்பா, ஓகே பாய். சாயங்காலம் கிளாஸ் உண்டு, அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா, ரைட்.